ஹே மை உறவுகளே, இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளுடைய மண் வாசனை சீரியலை வழக்கம் போல் என்னோட பார்க்க வாங்க எல்லாரும். அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நம்ம ஜக்கு ஒரு வழியாக நம்மளுடைய ஆனந்தி இருக்கிற பிளேஸை கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா நிறைய ரவுடிஸ்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்ணலான்னு தெரியாமல் ஒரு மெடிக்கல் ஷாப்பு போய் அங்கே தூக்க மாத்திரை தாங்க, நான் டாக்டர் தான், ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவங்க குடிக்கிற தண்ணியில் கலந்து விட்டுறான், ஒரு போதை தண்ணியில். அதுக்கப்புறமா அங்கே உள்ளவங்க எல்லாரையுமே அதை குடிச்சிட்டு நல்ல மட்டையாயிடுறானுங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஜக்கு என்ன பண்ணுறான்னா நம்மளோட ஆனந்தியை போய் பார்க்குறான். ஆனந்திக்கு செம ஷாக்கு. இவனை பார்த்தோன்னே உடனே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. நீ எப்படி வந்த, தயவு செய்து என்னை காப்பாத்திரு அப்படின்னு சொன்னோன்னே இவனுமே ஒரு வழியா அங்க உள்ள ஒரு பைக் எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த பைக்ல ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ட்ரக்கில் லிஃப்ட் கேட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு வழியாக போகும்போது இவ கேட்குறா, நீ எப்படி எனக்கு கண்டுபிடிச்ச அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அப்பா எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் அந்த ரவுடி பின்னால் தொடர்ந்து வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே நம்ம ஆனந்தி தூங்கிடுறா. இவனுமே அவளை தோளில் சாய்ச்சிட்டு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம ஆனந்தி விட்டு இப்படிலாம் நம்ம போகாமல் இருந்திருந்தா அவளை நம்ம காப்பாற்றிருக்கலாமோ அதையே நினச்சிட்டு இருக்கான். அப்புறம் பசிக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. அங்கே இவன் எனக்கு சாப்பாடு வேணான்னு சொன்னோடனே நம்மளுடைய ஜக்குவே அவளுக்காக அந்த சப்பாத்தியெல்லாம் எடுத்து அவளுக்கு ஊட்டியுமே விடுறான். இவளுமே அதை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறமா நம்ம ஒரு வழியா வீட்டுக்கும் சேர்ந்துடுறான். அங்கே எல்லாருமே இவளை பார்த்துட்டு, நாங்கள் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா, எங்கே போயிருந்த நீ அப்படின்னு சொன்னோன்னே, என்னை எங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததே ஜக்கு தான், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னோம். நம்ம பெரியப்பா எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. அவன் தான் கூட்டிகிட்டு வந்தான், நீங்கள் ஏதாவது சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்றா. அப்போ உடனே அவங்க அம்மாவும் ஜக்கு ஜக்குன்னு கத்திக்கிட்டே எவ்வளவோ தூரமாக போய்கிட்டு இருக்காங்க. இவன் அதை எதுவுமே காதலே கேட்காம போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அவனுமே திரும்பி பார்த்துட்டு, அம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவளுமே பக்கத்தில் ரொம்ப நன்றிப்பா, நான் பேசாமல் இருந்துட்டேன், நீ இப்படி பண்ணாமல் இருந்துருவியோன்னு நினச்சேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ரெண்டு பேரும். இங்கே நம்ம ஜக்குவோட ஃபோட்டோவை வச்சுட்டு நம்ம ஆனந்தியுமே, என் மேலே இவ்வளோ ஆசை இருக்குது, பாசம் இருக்குது, அப்புறம் ஏன்டா என்னை விட்டு போனேன் அப்படின்ற மாதிரி அவளுமே அதை பார்த்து அழுதுட்டு இருக்கா அவனோட ஃபோட்டோவை. இங்கே நம்ம ஜக்குவுமே 2-3 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரான். அதையெல்லாம் பார்க்குற கௌரியுமே ரொம்ப கோமா நின்றுட்டு இருக்கா. அதையெல்லாம் இவன் கண்டுக்காத மாதிரி இருக்கான். எங்கே போகிற, எங்கே வரேன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு போகிறதுக்கு இது என்ன மேன்ஷனா அப்படின்ற மாதிரி கேட்டு ரொம்ப திட்டிடுறாங்க. உடனே இவன் ரொம்ப கோவப்பட்டு, உன் இஷ்டத்துக்கு வாயில் ஏதாவது பேசிகிட்டு இருந்தானா அவ்வளோதான் உனக்கு மரியாதை, நான் எங்கே போனேன் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமான்னு சொன்னோன்னா, நீ எங்கேயும் போய் என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு அது தேவையில்ல, நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி திட்டிடுறா. இங்கே நம்மளோட ஆனந்தி கோவிலுக்கு போயிருப்பாளா. அப்போ ஒரு ஆளும் அதோட ஒரு 2-3 பேர் ஊருக்குள்ளே உங்களை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பாருன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்து காமிச்சிருவாங்க. இவ உடனே தலகால் புரியாம படவடான்னு வீட்டுக்கு தான் ஓடுவா. வீட்டுக்கு ஓடி ஓடி போயிட்டு அவளுடைய ரூம்ல போயிட்டு என்னெல்லாமோ ட்ராயர்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருப்பா. அப்போ பார்த்தா ஜெகதீஷும் இவளும் ஒரு போட்டோல இருப்பாங்க. அந்த போட்டோவையும் இந்த போட்டோவையும் மாஃப் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் அவன் கூட போய் எந்த போட்டோவும் எடுக்கலைன்றதை இவ நிரூபிக்கணும் நான் ஊருக்கு முன்னாலன்னு சொல்லிட்டு நான் அவளை திட்டினா இல்லையா, அந்த பொம்பளை வீட்டுக்கே போயிட்டு, நல்ல கேட்டுக்கோ, ஒரு பொண்ணு ஒருத்தன் கூட சும்மா பேசி சிரிச்சாலே அவ தப்பு பண்றான்றது அவசியம் இல்லை, இனிமே என்னைய பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்கன்னா உங்களுக்குலாம் அவ்வளோதான் மரியாதைன்ட்டு ரொம்ப தைரியமா அதை ஃபேஸ் பண்ணிட்டு வரா. இங்கேயுமே நம்ம ஜக்குவும் நம்மளுடைய கௌரியும் சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்கன்னா இவனுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்கங்க இவனுடைய வீட்டுக்கு. இவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா நீங்கள் சண்டை போடுறீங்க வைக்கிறீங்க பிரச்சனை இல்லைப்பா, அதை உங்களோட 4 செவத்துக்குள்ளே கேட்குற மாதிரி வைங்க, அவள் கர்ப்பிணி பொண்ணு, இப்படிலாம் கத்தி சண்டை போட வைக்காதப்பா அப்படின்னு சொன்னோடனே, உங்களோட வாயை கொஞ்சம் நீங்கள் மூடுறீங்களா, உங்களுடைய லிமிட்டு தாண்டி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பேசணும், அவகிட்டையோட இதை நிறுத்திக்கணும், என்கிட்டலாம் உங்களுடைய குடும்பத்தை பெருசாக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் நாங்கள் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும் போது கல்யாணம் பண்ணி வச்சிங்க தான், அதுக்குன்னு நான் உங்களை மொத்தமாக என்னோட குடும்பத்துக்காக குடும்பமாக நான் ஏற்றுக்க முடியாது, எனக்கு என்ன தேவையோ நான் அதை என் குடும்பத்துக்கு செஞ்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் திட்டிகிட்டு இருக்கவும் அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னடா அந்த பையன் இப்படிலாம் பேசுகிறானேன்ட்டு. அதை நம்ம கௌரியுமே பார்த்துடுறா. பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறா. என்னடா நீ உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, நீ இல்லாதப்போ அவங்க தான் எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு புருஷனா நீ செய்யாத கடமையை அவங்க 2 பேரும் ஒரு தாய் தகப்பனா எனக்கு பண்ணாங்க. நீ உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் உன் இஷ்டத்துக்கு போய் பார்க்குற. நான் அப்படியா, உனக்காக நான் என்னோட அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு இங்கே சீரழிஞ்சிட்டு இருக்கேன். என்ன ஒரு தாயும் தகப்பனா பார்க்குறது அவங்க தான். நன்றியே இல்லாமல் நடந்துக்கிறியே, நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்றது கூட அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கா. இவங்களுமே இல்லை இல்லைம்மா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் போயிட்டு வரோமான்னு சொல்லிட்டு வெளியிலேயே போயிடுறாங்க.
ஆனந்தி என்ன பண்றா, குடும்பத்தோட சேர்ந்து போய் அந்த பையனையுமே கண்டுபிடிச்சு ஊருக்கு முன்னால எந்த ஊர் என்னைய தப்பா பேசுனீங்களோ அந்த ஊருக்கு முன்னால சொல்றேன், நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பேசி சிரிச்சா அவ உடனே அவன் கூடயே போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. தயவு செய்து இந்த மாதிரி லேபிள் குத்துறதை நிறுத்துங்க. உங்களால தான் இங்க பல பெண்கள் அவங்களோட உயிரை கூட விட்டுடுறாங்க மானம் தாங்க முடியாம. தயவு செய்து உங்களுடைய வார்த்தைகளால ஒரு குடும்பத்தையே நீங்க வந்து அழிக்கிறீங்க, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையவே நீங்க வந்து அழிக்கிறீங்க. இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அதோட ஊர் மக்கள் எல்லாருமே அவகிட்ட ரொம்ப மன்னிச்சிருமான்னு கேக்குறாங்கங்க. ரொம்ப மன்னிப்பு கேட்டு அவளுமே அவங்க கிட்ட வந்து திரும்படியுமே சொல்றா. அந்த பையன் கூட மனசார ஒத்துக்கிட்டான், நான் செஞ்ச தப்பு தான், அடியாலாம் தான் ஒருத்தங்கிட்ட வேலை பார்த்தேன்னு. ஆனால் நீங்களாம் உங்கள் தப்பை நீங்கள் வந்துட்டு நிஜமாவே மனசார கேட்குறீங்களான்னு என்னால் முடியலை. ஏன்னா ஊர் மக்களுடைய வாயில் விழுந்தா என்ன நடக்கும், ஊர் மக்கள் எப்படின்னு எனக்குமே தெரியும்னு சொல்லி அப்போவுமே தைரியமாக தான் அங்கேருந்து சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே 2 மாமனாரும் வீட்டில் மருமகளுக்காக ரொம்ப ஸ்வீட்டாக கேசரி தான் கிண்டிகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்க்குற பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக கேசரியுமே கிண்டிட்டு வந்துட்டு அவளுடைய மாமனார் வந்துட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு, நீ வந்து இன்னைக்கு பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எங்கேயோ அப்படி கழுவுற மாதிரி அவளும் ஆயிடுறா. அந்த அக்கெல்லாம் அவங்களோட அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டுன்னு சிரிப்பாக்கணுமேன்னு சொல்லிட்டு, எப்பா நாங்கள் பண்ணுற கேசரியை விட அண்ணன் தம்பி பண்ண கேசரி சூப்பராக இருக்கே, சரி அப்போ இனிமேல் நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிட வேண்டியதான், அப்படி தானே மச்சான் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயுமே எல்லாருமே சிரிச்சிட்டு இதை அப்படியே முடிச்சிடுறாங்க. அப்போ சரி, நம்மளும் நாளைக்கு பார்க்கலாம். See you for the tomorrow episode. இன்னைக்கு எபிசோட்ல 2 விஷயம் நடந்திருக்கு. அந்த 2 விஷயமுமே என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னன்னு கரெக்டா சொல்றீங்களான்னு பார்க்கலாம்.